வணக்கம், நான் ஆரூரன். வணக்கம், நான் கிருத்தா. இது எங்களோட மகன் ஆஹித்ரன். இது ஆஹித்ரனுக்கான ஒரு வலையொலி பக்கம்தான். பெரும்பாலும் இது ஒரு ஹோம் வ்ளாக் யூடியூப் சேனலாக தான் இருக்கும். நாங்கள் இது எங்களுடைய முதலாவது காணொளி, இந்த சேனலினுடைய முதலாவது காணொளி. நாங்கள் நிற்கிறது இது எங்களோட தோட்டம். அப்போ நாங்கள் எங்களோட தோட்டத்தில் செய்கிற பயிற்சிகைகள் மற்றது வேறு சமையல் அந்த மாதிரியான காணொளிகள்லாம் இதில் தொடர்ச்சியாக வரும். எங்களுடைய மகனுக்காகத்தான் நாங்கள் மெயினாக இந்த சேனலை ஆரம்பிக்கிறோம். அவருக்கு ஒரு பொழுதுபோக்கு விஷயமாக, அதே நேரம் எதிர்காலத்தில் அவருடைய தன்னுடைய திறமைகள், தன்னுடைய செயற்பாடுகளை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு தளமாக இது எதிர்காலத்தில் இருக்குமென்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. என்ன கருதா? வேறு என்ன எங்களோட சேனலில் என்ன வருமானம் எதிர்பார்க்கலாம்? எங்களோட சேனலில் சமையல் வீடியோ, மற்ற எங்களோட தோட்டம், எங்களோட தோட்டத்தில் இருக்கிற பயிர்கள், அதில் அறுவடை, அதை எப்படி நாற்றும், அப்படியான விடயங்கள் வரும். மற்றது ஆஹித்ரண்ட சின்ன சின்ன விளையாட்டுகள் ஏதாவது இருந்தால் அதுகளும் பதிவுகளில் வரும். ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸாக இருக்குமென்னு நம்புகிறோம். ஒரு பொழுதுபோக்காக நீங்கள் உங்களுடைய ஃப்ரீ டைம்களில் பார்க்கலாம். அதை விட பிரயோசனமான விஷயங்கள் இருந்தால் அதை நாங்கள் கதைச்சு கொள்ளுவோம். நீங்களும் கதைங்க. கதைங்க தம்பி. முதலாவது வீடியோக்கு அவரும் கதைங்க. அவரோட குரலையும் கொடுங்க. தம்பி பறந்து காட்டுவேன். எங்க இருக்க பறந்து காட்டுங்க ஐயா குட்டி. பறந்துங்க, பறங்க 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 பறங்க. ரைட், பறந்து காட்டுங்க. ரைட், ஓகே. இப்போ நாங்கள் வெண்டி தான் வச்சுருக்கிறோம். வெண்டிக்காய் வச்சுருக்கிறோம். மாமா தண்ணி அடித்து நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியுமென்னு நினைக்கிறேன். இப்போ தான் வச்சு ஒரு கிழமை இருக்குமா? ஒரு கிழமை விட கூட இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக முளைச்சி கொண்டு வருது. புல் இருக்குது. புல் இப்போ செருக்கினது. இப்போ தண்ணி அடித்து கொண்டு இருக்கிறார். இனி பசலையை போடணும். அந்த மாதிரி இருக்குது. வெண்டி இப்போ கொஞ்சம் நல்ல விலைக்கு போகுது சந்தையில். அதில் வெண்டி வச்சுருக்கிறோம். வெண்டி எப்படி அறுவடை செய்ய போகிறோம் என்றதையும் நீங்கள் அடுத்தடுத்த காணொலியில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். வாங்க, இன்றைக்கி மிச்ச காணொலியில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இது என்னென்னா கங்கு. இது வள்ளல் என்று சொன்னால் தான் தெரியும். அப்போ இது என்னென்னா இன்றைக்கி நாங்கள் சமையலுக்கு வாங்கினோம். நாங்கள் சமையலுக்கு வாங்கிட்டு இலையெல்லாம் எடுத்துட்டு இன்னும் இருக்கு கங்குன். இல்லை கங்குன். இது என்ன சத்து? என்னத்துக்கு ஸ்பெஷல்? இது கீரை வகை. கீரை வகை. கங்குன் கீரை நல்ல சத்தான கீரை. சரி, இப்போ நாங்கள் இப்போ எங்கே போட போகிறோம்? இது என்னது, நாங்கள் சமையலுக்கு வாங்கினது தானே. அப்போ இது மதிய சமையலுக்கு எடுத்துட்டு இதை இந்த இதுக்குள்ளே பாத்திக்குள்ளே போட்டு விட்டா தண்ணி அடிக்கணும் தானே. எஸ், அதுக்குள்ளே சும்மா அப்படி இது தண்டா போட்டாலே முளைச்சி வருமா? ஓ, தண்ணி அடிக்கிறதால அப்படி தண்டா போட்டால் காலமை பின்னீர். கீரைகளுக்கு நிறைய தண்ணி தேவை. காலமை பின்னீரை நல்லா தண்ணி விடணும். இப்போ சரியான வெயில் காலம் தானே. அப்போ இப்படி போட்டு விட்டால் அது முளைச்சி வந்துடும். முளைச்சா அது திரும்ப ஒரே முளைச்சி செடியாக தான் முளைக்கும். கீரை மாதிரியா? கொடியா? செடிதான். இது செடியாக தான் முளைக்கும். ஆமாம், அது வேற. அந்த அதுக்கே போடுங்க. சிவப்பு கலர் இல்லை, தண்டு வாரது ஒன்று இருக்கு. இது ஒன்று தண்ணி இருக்கு. அதுக்குள்ள எப்படி போடுங்க சும்மா. இப்போ கங்குன் கீரை நாடியாச்சு. இப்போ எவ்வளோ நாள் இது செடியாக முளைக்கும்? எனக்கு சத்தியமாக தெரியாது. அப்போ ஆஹித் சொல்கிறா எவ்வளோ நாளில் முடிக்கும், எவ்வளோ நாளில் முளைக்குதுன்னு பார்ப்போம். சரியா? இன்றைக்கு 18ஆம் தேதி. இதிலேருந்து எத்தனை நாளில் முளைக்குதுன்னு பார்ப்போம். இப்படித்தான் நீங்களும் உங்களோட வீட்டில் வர இந்த கங்குன்ற தண்டுகள், பொன்னாங்கண்ணிட தண்டுகளை இப்படி பாத்தி ஒரு தென்னை மரம் வச்சு அதுக்கு கீழே பாத்தி குடிச்சிருப்போம். அதுக்கு கீழே போட்டு நம்ம தண்ணி காலமையும் பின்னிடம் தண்ணி அடித்து வர அது வந்துடும். நம்ம இது பிறகு வாங்க தேவையில்ல, நம்மளை வீட்டிலே கொத்தி பிரட்டி எடுத்து கை செய்யணும்னு அவசியம் எல்லாம் இல்லை. அவர் இங்கே மரவள்ளி. ஏன்னா இது தண்டு. ஓ, மரவள்ளி தண்டு. அது கொத்திட்டு மரவள்ளி தண்டை 2 துண்டா கட் பண்ணிட்டு சும்மா குத்தி விட்டா சரி. பெரிய கிழங்கு வரானே. ஓ, நல்ல பெரிய கிழங்குலாம் வரும். மரவள்ளியை பாருங்க, துளிர் வந்திருக்கு. இப்படித்தான் மரவள்ளி தடி எடுத்தா
ஒரு மரத்தில் தடி எடுத்தாலே நிறைய கட் பண்ணி நிறைய தண்டு நாட்டி விட்டோம்டா விஷயம் 4 மாதத்தால் கொடுங்கண்ணா கிழங்கு. இங்கே இது என்ன இது மக்களே, இதை பாருங்க. நொங்கென்று நினைத்து எடுத்தால் எப்படி இருக்குன்னு பாருங்க. நொங்கு உங்களுக்கு நான் காட்டுறேன். நொங்கு குடிக்க ஆட்கள் இல்லாமல், எங்களோட தோட்டத்தில் குடிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லாமல் இப்படி விழுந்திருக்குன்னு பாருங்க. நொங்கு வெட்டிட்டு நியாயமாக கிடக்கு நொங்கு. ஆனால் எங்களுக்கு ஏறி பிடுங்க இல்லாது. ஆறுமா ஒரு ஆக்களும் இல்லை கூப்பிட்டு பிடுங்கிறதுக்கு. நீங்கள் யாராவது வந்தீங்கண்டா வெட்டி சாப்பிடலாம். இனி நொங்கு பிடுங்க ஆக்கள் இல்லாமல் விழுந்து எவ்வளோ நொங்கு என்ன? ஓ அது காட்டுவோம். பனை மட்டை இவ்வளோ மட்டை வந்திருக்கேன். அந்த இது பாருங்க வேலி இதுன்றதுக்கு. பனைமரத்தின் பயன்கள். ஒரு பனைமரம் உண்மையாக எவ்வளவு பயன் என்ன? ஒரு பனைமரத்தில் ஒரு சின்ன ஒரு இந்த இது அந்த இது என்னன்னு சொல்கிற இது அந்த இது அந்த அடிமட்டை தானே என்ன? அடிமட்டை. இது வந்து அந்த வயசான பனைகளுக்கு இது இருக்காது என்ன? இது குட்டி பனை. அதெல்லாம் வயசான பனைக்கு எல்லாம் வந்துடும். அப்ப அது இப்படி இருக்கு. இந்த பாருங்க, இதெல்லாம் கொல்லிண்டா இது ஒரு நம்மளுக்கு ஒரு அரை மாதம் 1 மாதம் அதோட கூட மாதத்துக்கு காணுமே அடுப்பில் இருக்கிறேன்னு சொன்னா. சோறெல்லாம் அடுப்பில் போடுறேன்டா. இதில் மற்ற மாவு இருக்கிறதுக்கு, மற்ற நெல் அவிக்கிறதுக்கு எல்லாம் இது போட்டால் நல்லா பார்த்து நல்லா ஜூஸ் பண்ணி கொள்ளலாம். கற்பக தருகண்டு அதெல்லாம் சொல்கிறேன் நான் பனையை. பனையில் ஒரு சின்ன துரும்பும் வேஸ்ட் இல்லை. வாழையடி வாழையா வர மாதிரி எங்கட விட்ட பனையடி பனை எங்கட அதில் வந்து நிற்கிற அந்த பனை ரெண்டும் வந்து அந்த ஆல மரத்தோட இருக்கு. அதான் அது ஸ்பெஷல். அது சரியான பழைய பனைமரம். இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசாக இருக்கக்குள்ள நாட்டின பனைமரங்கள் தான் இருக்கலாம். எங்கட வீட்டை நிறைய பனைமரத்தை வெட்டித்தான் அந்த மேலே கோபிசப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. வீடு கட்டக்குள்ள எங்கட வீடு கோபிசப்படுத்துறதுக்கு பனைமரம் தான் நாங்கள் வெட்டி யூஸ் பண்ணேன். அதெல்லாம் உண்மையாக அந்த காலத்தில் நாட்டி வச்சதால இப்போ நமக்கு யூஸ் ஆகினது. அதே மாதிரி நம்மட தம்பிக்கு இன்னொரு காலத்தில் ஒரு தோட்டம் செய்கிற மாதிரி ஒரு பெரிய அளவிலான ஒரு நிலப்பரப்பு இருந்தால் அது எவ்வளவு பிரயோசனம் என்ன? ஒரு வீட்டின் சகல தேவைகளையும் வந்து காசு செலவழிக்காமலே இந்த பனைமரம் சீராந்தி என்றைக்கு அது எவ்வளவு செலவாகிற விஷயம் என்ன? அதை நீங்கள் சீவி எடுத்தது. மற்ற இந்த சின்ன பனைமரம் எல்லாம் எங்கட அம்மாட மாமா தான் நாட்டினேன். உங்களோட வீடுகள்லையும் காணியில் வந்து சும்மா கிடக்குன்னு சொல்லி சொன்னால் நீங்களும் சும்மா இருக்காதீங்க வேணா. காணியில ஓரங்கள்ல பனைமரத்தை நாட்டினாலே நமக்கு போதும். எல்லாத்த வீட்டையும் இருக்காது. டவுன் சைடில் கஷ்டம் இப்படி காணிகள் இருக்கிறது. என்னென்னா நீங்கள் இப்படியான பெரிய காணிகள் இருந்தால் காணியில ஓரங்களில் உங்களோட பனைமரத்தை நாட்டினீங்கன்னா அதை ஒரு எல்லையாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம். என்னென்னா இப்போ நமக்கு எல்லாம் தெரியாமல் இருக்கலாம், நம்மளோட பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியாமல் இருக்கலாம் நம்மளோட காணியில். அப்போ இந்த பனைமரம் அப்படியே அந்த பனைமரத்துலேருந்து இந்த பனைமரம் மட்டும் நம்மள இல்லை என்று சொன்னால் அது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு மதிப்பமாக இருக்கும். பெரும்பாலும் காணிகளுக்கு பனை எல்லையில் தான் வைப்பினம், லைனுக்கு நிற்கும். அதை பார்த்து தான் இல்லையே அடிப்பினம் பிறகு அப்படி இப்போ வேப்பிலை இல்லையான்னு சொன்னால் வேலி அடைக்கிறதுக்கு கொஞ்சம் செலவு. அப்படி அதை நம்ம சும்மா போட்டுட்டு இருக்கிற தரிசு அப்படியே இருக்கிற நிலமுண்டா பனைமரத்தை நாட்டி விட்டோம்னா செலவும் இல்லை. ஆனால் அது தண்ணிக்கு அப்படியே வளர்ந்துட்டு வரும். அது பாட்டுக்கு அது வளரும். பசலை ஒன்றும் இல்லை. ஐயா குடி இருக்கா சிரிச்சு விடுங்க. ஐயா குடி இருக்கா சிரிச்சு விடுங்க. சிரிச்சு விடுங்க. பறவுங்க பறந்து காட்டுங்க இருக்கா. பறந்து காட்டுங்க. கெட்டிக்கார. ஓகே, ஏகே ஆகித்ரன் இந்த வலைவழி பக்கத்தை மறக்காமல் உங்களோட லிஸ்ட்டில் வச்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கு காணொலி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுடைய தோட்டத்தை பற்றி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். தொடர்ச்சியாக ஒவ்வொரு பிரயோசனமான காணொலிகள் வெளிவரும். ஏன்னா இன்றைக்கி அவ்வளோதான் காணொலி, அவ்வளோதான். ஓகே, உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள் மக்களே. தொடர்ந்து கதைப்போம், தொடர்ந்து காணொலியில் சந்திப்போம். பாய் அடுங்க. பாய். வணக்கம்.
வணக்